வார்த்தை மாம்சமானார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி சுவிசேஷகர் யோவான் எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, வார்த்தை ஏன் மாம்சமாக வேண்டும்? அவர் சிருஷ்டித்தவர், அனைத்தையும் உண்டாக்குனவர், அவர் காணக்கூடாதவர், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவர். அவர் மாம்சமானார். அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய ராஜா, கற்பனைக்கு எட்டாத மிகு வல்லமை படைத்த ஒரு ராஜா, அநேக தேசங்களை அடக்கி ஆளுகிற ஒரு ராஜா, திடீரென்று தன்னுடைய ராஜபோகத்தை, ராஜ மாளிகையை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு பிச்சைக்காரனை காட்டிலும் கீழான நிலைமையிலே தன்னை ஒடுக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிழிந்த ஆடைகளை அணிந்திருப்பதனால் எல்லாரும் கிண்டல் பேசுகிறார்கள். உணவுக்கு வழியின்றி பிச்சை எடுத்து பிறரை பார்த்து கெஞ்சுவதனால் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறார். நாளடைவில் அவருடைய தேகமே மெலிந்து அவருடைய உடல் வலிமை குன்றிவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நீங்கள் கண்டால், நிஜத்திலே கண்டால் என்ன நினைப்பீர்கள்? இவனுக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா என்று எண்ணுவீர்கள் அல்லவா? அவ்வளவு பெரிய வாய்ப்புகளை விட்டுவிட்டு ஏன் இவனுக்கு இந்த வேண்டாத வேலை? ராஜ மாளிகையில் இருந்தால் நினைத்த நேரத்திலே உணவு உண்பான். இப்பொழுது உணவுக்கு சிங்கி அடிக்கிறான். விரும்பிய உடைகளை அணிவான். ஆனால் இங்கே கிழிந்த ஆடைக்கு கூட பஞ்சம். அங்கே இவன் பேச்சுக்கு எல்லோரும் கீழ்ப்படிந்து அடங்குவார்கள். இங்கேயோ எல்லாராலும் இவன் அவமானப்படுத்தப்படுகிறான். ஏன் இவனுக்கு வேண்டாத வேலை? இவன் ஒரு பைத்தியக்காரனா என்று சொல்லி எண்ணுவீர்கள். அப்படித்தானே? அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியை காட்டிலும் பல 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 மடங்கு பெரிய அண்டசராசரத்தையே உருவாக்கின ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு சிறு தூசுக்கு கூட மதிப்பு பெறாத இந்த பூமியிலே ஒரு மிகச்சிறிய ஒரு மனிதனுடைய சாயலாக அவர் மாற்றப்படுகிறார், மாம்சமாகிறார். பாருங்கள், அந்த ராஜா தன்னுடைய ராஜபோகத்தை விட்டு எளிமையான ஒரு மனிதனாக மாறினதை விட மிக கடுமையான நிகழ்வு இது. ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அந்த ராஜாவை பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தேர்ந்தெடுத்த ராஜாவை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லுகிற மக்கள், கடவுள் இப்படி ஒரு நிலைமையை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் என்ன எண்ணுவார்கள்? ஏன் வார்த்தை மாம்சமாக வேண்டும்? கடவுளுக்கு மரணம் இல்லை. அவர் ஆதியும் அந்தவுமானவர். ஆனால் அவர் மாம்சமானார். ஏன் தெரியுமா? என்னை மரண கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, எனக்கு பதிலாக அந்த மரணத்தை ருசி பார்ப்பதற்காக அவர் மாம்சமாக வேண்டியிருந்தது. வார்த்தை மாம்சமானார். ஏன் தெரியுமா? கடவுள் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவரிடத்தில் எந்தவித பாவமும் இல்லை. அப்படிப்பட்டவர் மாம்சமானார். ஏன் தெரியுமா? என்னிடத்திலே பாவம் மாத்திரமே உண்டு. அந்த பாவத்தினால் நான் நரகத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பாவமாவதற்காக அவர் மாம்சமானார். ஆம், அவர் மாம்சமானதினால் அவர் பாவமாக்கப்பட்டார். கடவுளுக்கு யாரும் சாபம் போட முடியாது. அவர் காரணம் அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர் ஏன் மாம்சமானார் தெரியுமா? நான் செய்த பாவத்தினால் நான் சாபத்தையே சுமந்து திரிகிறேன். என்னுடைய சாபத்தை போக்குவதற்காக அவர் தன்னைத்தான் சாபமாக்குவதன்படி அவர் மாம்சமானார். அவர் மாம்சமானதினால் அவர் எனக்கு பதிலாக சாபமானார். வார்த்தையாகிய தேவன் பிதாவாகிய தேவனோடு நெருங்கிய உறவிலே ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்தார். தேவ உறவிலே ஐஸ்வர்ய சம்பன்னரார். எப்பொழுதும் தேவ உறவிலே பிரிவினை வந்ததில்லை. தேவ உறவிலே செழித்திருந்தார். அப்படிப்பட்டவர் மாம்சமானார். ஏன் தெரியுமா? நான் தேவனோடு ஐஸ்வர்யவானாக அல்ல, தரித்திரனாக இருந்தேன். தேவ உறவிலே தரித்திரனாக இருந்தேன். என்னை
அந்த தேவ உறவிலே ஐஸ்வர்யவானாக்குவதற்காக அவர் தரித்திரர் ஆகும்படி அவர் மாம்சமானார். ஆம், அவர் மாம்சமானதினால் தேவனோடுள்ள உறவிலே அவர் தரித்திரனானார். தேவ உறவு துண்டிக்கப்பட்டு தேவனால் கைவிடப்பட்ட நிலைமைக்கு சென்றார். அங்கே தரித்திரரானார். அவர் தேவ உறவிலே தரித்திரராகும்படி அவர் மாம்சமானார். இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது கடவுள் மாம்சமானது அல்லது வார்த்தை மாம்சமானது என் நிமித்தமே அல்லது மனிதனின் நிமித்தமே. பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் கடவுள். ஆனால் என் நிமித்தம் கடவுள் மாம்சத்திலே பிறந்தார், மாம்சத்திலே மரித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், பிறப்பையும் ருசி பார்த்தார். என் நிமித்தமாக அவர் மேல் வந்தது பாவம் சுமத்தப்பட்டது, சாபமானார், தேவ உறவிலே தரித்திரரானார், மரணத்தை ருசி பார்த்தார். இப்படியெல்லாம் செய்தது தன்னுடைய மாம்சத்திலே பாவத்தை தண்டனைக்குள்ளாக தீர்த்தார். எந்த மாம்சத்தை வைத்துக்கொண்டு மனிதனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லையோ அதே மாம்சத்தை வைத்துக்கொண்டு அவர் பாவத்தை ஜெயித்து பாவத்தைக்கு தண்டனை கொடுத்தார். பாவத்தையே செய்து கொண்டிருந்த மனுக்குலத்துக்கு விடுதலையையும் கொடுத்தார். பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாகத்தான் வார்த்தை மாம்சமானார். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை தரும்படியாகத்தான் வார்த்தை மாம்சமானார். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை தரும்படியாகத்தான் வார்த்தை மாம்சமானார். இங்கே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ஒன்றுக்கும் பெறாத ஒரு மனிதனுக்காக அவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருந்த கடவுள் வார்த்தை மாம்சமானது. கீழான ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலான நிகழ்வு எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விந்தை. இதற்கு காரணம் என்னுடைய பாவங்கள் என்றால் அதை நினைக்கிற நான் மீண்டும் மீண்டும் அதை தொடராதிருப்பேனாக. இன்றைக்கு அநேகர் எண்ணுவதுண்டு, கடவுள் என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று எண்ணுவதுண்டு. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி வேண்டுமானால் வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பதற்காக வார்த்தையாகிய கடவுள் மாம்சமாகவில்லை. நீங்கள் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மாம்சமானார். நீங்கள் சாபத்திலே இருந்து விடுவதற்காக அவர் மாம்சமாகவில்லை. சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் மாம்சமானார். தேவ உறவிலே தரித்திரர்களாக இருப்பதற்கு, தேவனிடத்திலே தரித்திரனாய் இருப்பதற்கு அவர் மாம்சமாகவில்லை. தேவனோடுள்ள உறவிலே நீங்கள் ஐஸ்வர்யவனாய் இருப்பதற்கு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருப்பதற்காக அவர் மாம்சமானார். இன்றைக்கு எல்லாம் உலகத்திலே ஐஸ்வர்யவானாக வேண்டும், உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும், உலகத்திலே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வார்த்தை மாம்சமாகவில்லை என்பதை உணராத மக்கள் அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த உலகத்திற்காகவே மாம்சமாகி வந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாடி ஓடுகின்றனர். அன்புக்குரியவர்களே, வார்த்தை மாம்சமானது உங்களை இந்த உலகத்திலே பெரிய ஆளாக்குவதற்காகவோ, இந்த உலகத்திலே ஐஸ்வர்ய சம்பரர்களாக்குவதற்காகவோ, இந்த உலகத்திலே பெயரை வாங்கி தருவதற்காகவோ அல்ல. தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவனாக்குவதற்கு, நரக தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, மரணத்தின் கட்டிலிருந்து, சாபத்தின் கட்டிலிருந்து விடுதலை தருவதற்கு. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த தேவ அன்பிலே நிலைத்திருந்து தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள். கடவுள் என்ற நிலைமையிலிருந்து மாம்சமாகி அவமானங்களை பட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அவமானம் வருகிறது என்று சொன்னால் தாங்க முடிவதில்லை. வார்த்தை மாம்சமானார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த
சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் பாடுகளை சகித்தார். நீங்களோ ஒன்றுமில்லை, ஆனால் சிறு சிறு அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்போது தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறுகிறீர்கள். இதை மேற்கொள்வதற்காகத்தான் வார்த்தை மாம்சமானார். மாம்சமாகி தனது பாவ மாம்சத்தினாலே பாவத்தை தண்டனைக்குள்ளாக தீர்த்தார், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகவே அப்படிப்பட்டவரை இரட்சகராக கொண்டிருக்கிற நீங்கள் அவர் வழியிலே நடந்து அவரை போலாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.